எல்லாரும் கைத்தறி பாடுவோமா? கைத்தறி பாடுவோமா? வருஷத்தின் கடைசி நாள் உயிரோடு வச்சிருக்காரு, பாதுகாவல வைத்திருக்கிறார். கத்தன்மில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடுங்க. கத்தன்மை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கத்தன்மின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
வாரத்தில் வந்திருக்கிறோம். தேவன் மாத்திரம் நமக்கு கூட இல்லைன்னா இந்த வருஷத்தை தாண்டி வந்திருக்கவே முடியாது. எத்தனையோ கிராசிங் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் நம்ம நடத்தி வந்த தெய்வம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உறுதி உண்மையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கத்தை தேடி விசுவாசம் இருக்கக்கூடாது. எப்போதும் கத்தை நடக்கிறாரு, கத்தை நம்மோடு கூட இருக்கிறாரு. கத்தரால் தான் ஒவ்வொரு நாள் நடக்கிறேன். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. Thank you Lord. Hallelujah. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்லா திங்க் பண்ணுங்களேன். நம்ம என்னத்துக்கு யோசிப்பார். எவ்வளோதான் சம்பாதிக்கலாம், சொத்து வச்சிருக்கலாம், காசு வச்சிருக்கலாம், மனுஷன் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா போச்சு. ஒரு நிமிஷம். என் கூட இருந்தவங்கெல்லாம் பெரிய கோச்சரை போகும்போது கண்ணன் அவன் தான் செட்டார். என் கூட தான் படித்தான். ரொம்ப அழகாக இருப்பான். மில்லு ஓல் ஹீல் எல்லாம் அப்பயே காலில் வந்து வருவான் ஸ்கூலில். அப்புறம் என் வயசு இறந்து போயிட்டான். என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யக்கண்டு வைத்திருக்கிறோம். இந்த உலகம் முடிஞ்ச விற்பாடு நமக்கு பெரிய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அதை நினைச்சு வாழணும். இந்த உலகம் தான் பெரிய ஆசீர்வாதம் வாழ்ந்தோம்னா உலகத்திலையும் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை செய்து பரலோகத்தை சொந்தக்காரன் வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இன்றைக்கு உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஆனாலும் உன்னை ஒரு நாள் பரலோகத்துக்கு சொந்தக்கார மாற்றுகிறதுக்கு தான் வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா பல்லை பாடுவோமா? கைகளை உயர்த்தி வருஷத்துக்கு கடைசி நாட்களில் வந்துருக்கிறேன். இப்படி ஒரு ஆராதனை பங்கெடுக்கிறது பெரிய சந்தோஷம், பிரியமானவர்களே. பிரைஸ்லாம் சவுதிலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதிக்க முடியாது, நைட்டில் தான் ஆராதிக்கணும், தெரியாமல் ஆராதிக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு வெளியரங்கமாக ஆராதிக்க கர்த்தர் வச்சிருக்கிறார்.
எல்லாம் கைகளை உயர்த்தி, இது ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ், இது ஒரு சான்ஸ். ஹல்லேலூயா. எல்லாம் கையில் ஊற்றி பாடுவோம். ஹல்லேலூயா பல்லை பாடு. எல்லாம் மனதார பாடுவோம். பக்கத்தில் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வாய்ச்சல சொல்லுங்கப்பா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரமலக சந்தலபதானியா கலபதா. ஓ glory to God. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் மத்தியில் இறங்கி எங்களோடு கிரியை செய்வீராக. எல்லாம் பாடும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. 2/4 போடுப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் வருஷத்தின் கடைசியில் ஆவியில் நிறைஞ்சு, வருஷத்தின் கடைசியில் ஆவியில் நிறைந்து பல்லவியை பாடி, எல்லாம் கரங்களை ஆவியில் நிறைஞ்சு எல்லாரும் கரங்களை தட்டிப்பான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாவும் சிம்மியை தூக்கி போட்டுப்பான். எல்லாரும் கை தட்டி ஆவிக்குள்ளாவும் எல்லாருப்பா, எல்லாரும் ஆவிக்குள்ளாவோ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, யோ இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓஹோ, இப்போ வாரும். ஆவியானவரே, ஓஹோ, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய கீதங்கள் நாம் பாடி, ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே. ஆவிக்குள்ளாவோ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கதரா பலானா தீரா பலானா குரா. இப்போ வாரோ, வாரோ. The power of God. ஓரா மாமா 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 மாமா. ஓரா மாமா நாதா பலானா கதா. இந்த வருஷம் முழுவதும் உன்னை பாதுகாத்த தேவன், உன்னை போக்கிற வரத்தில் பாதுகாத்தவர், நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது பாதுகாத்தவர், நீ நிற்கும் போது பாதுகாத்தவர், உனக்கு ஒரு குறை இல்லாம பாதுகாத்த தெய்வம், ஒரு குறை இல்லாமவர், உன் பிள்ளைகளை பாதுகாத்தவர், உன் குடும்பத்தை பாதுகாத்தவர், உன் நடையை பாதுகாத்தவர், உன் ஜீவனை பாதுகாத்தவர். நன்றி சொல்லுங்கப்பா. இந்த வருஷத்தின் கடைசி வாரம் அப்பாவுக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் உயிரோடு வச்சிருக்காரு, நல்லபடியா வச்சிருக்காரு. ஆமென், ஆமென். ஓ ரா பா 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 லா நா கதரா பா.
அபிஷேகத்தின் வல்லமையின் ஆவியானவர். Oh glory, oh glory, oh glory. நிரப்பாவிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு இன்னும் பத்தாது ஆவியின் அக்கினி நிரப்புகிறார் கர்த்தர். Power. Oh rama mama mama. Oh rama nana kadana badani anga. Hallelujah. Isamala kadana. Oh rama nana kadana balana sandala badana. Oh Hallelujah. Amen. Hallelujah. ஒரு சில காரணம் நடந்து போச்சு, உன் குடும்பம் முடிஞ்சு போச்சுன்னு பேசினாங்களா? இனிமேலாம் எப்படி நிப்பேன்னு பேசினாங்களா? உன்னை நீ எப்படி உன் குடும்பம் நடப்புன்னு யோசித்து பேசுறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் உன் நடத்துவேன். நீ அவ்வளவுதான், அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த ஊழியம் அவ்வளவுதான், இந்த பிசினஸ் அவ்வளவுதான், இந்த பிள்ளைகள் அவ்வளவுதான் பேசினாங்களோ, வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்லவா உன்னை உயர்த்தி நடத்துகிற தேவன், நான் அல்லவா உன்னை உயர்த்தி நடத்துகிற தேவன். யார் கைவிட்டால் என் கரம் உன்னை கைவிடுகிறது இல்லை மகளே, நான் உன்னை கைவிடுகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை கைவிடு என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord for the mighty deliverance, Lord.
பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆபேலை குறித்து பார்த்தோம். ஆபேலை குறித்து அவன் பேசினதாக எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் அவனை குறித்து அவனுடைய ரத்தம் சாட்சி. அவன் இன்றைக்கும் தேவன் என்ன சொல்கிறாரு, அவனுடைய ரத்தம் பேசுகிறது என்று சொல்கிறார். அதை குறித்து பார்த்தோம். அது எப்படின்னா, எப்படி மனுஷன் எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ளே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடி தேடி போய் அவனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். எல்லாரும் பாவின்னு தன்னை உணர்ந்துடணும், தன்னிடத்தில் வரணும், எப்படியாவது வந்துட மாட்டானான்னு சொல்லி ஆண்டவர் என்கிறார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் படியே தான். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், திரும்பி திரும்பி இதை தான் ஆபேலின் ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. தேவன் இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றத தான் ஆபேலின் ரத்தம் சொல்லிகிட்டே இருக்கு. இன்றைக்கும் அவனுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய மரணம் இன்றைக்கும் நமக்கு அதை சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் பாவையாய் கெட்டு போய் தெரிஞ்சிட்டிங்க, ஆனால் நான் இருக்கேன், என்கிட்ட வானா. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, காயின் வரவே இல்லை. அப்படியும் சில பேர் இழந்து போயிடுறாங்க. ஆனாலும் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். காயின் அப்படின்னா அவன் அந்த பிள்ளையை பெற்றேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். காயின் அப்படின்னா, அதாவது ஆதி ஆகமத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுருச்சு. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுக்கவே வெளிப்படுத்தல் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பைபிளே. நம்ம நினச்சிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் தேவனை குறித்து பேசுகிறாங்க, புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து. இல்லை, பழைய ஏற்பாடும் யாரை குறித்து பேசுதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுது. ஏன்னா எப்படி மனு மக்களை ஆண்டவர் மீட்பார்ன்றது தான் கிறிஸ்தவர்களுக்கான அந்த அடையாளம், வாழ்க்கை எல்லாமே ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டுருச்சு. என்ன சொல்லப்பட்டுருச்சுன்னா, ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார், உன் தலையை நசுக்குவார், உன் வித்திற்கும் என் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி வேதம் சொல்லிடுச்சு. அப்போ இந்த ஏவாள் என்ன நினச்சிட்டா, குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குழந்தை தான் இந்த உலகத்தின் பாவத்தை ரட்சிக்க வந்த தேவாட்டுக்குட்டி நினச்சிட்டு தான் அந்த பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்கிறான், அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த காலத்தில் பேர் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாருமே இப்போ வாரிலாம் ஸ்டைலுக்கெலாம் அப்புறம் பேர் வைக்கலை. பேர் ஒரு பேர் காரணம் ஒவ்வொன்றுக்குமே உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதை நினச்சி தான் அவன் என்னன்னு பேர் வைக்கிறான்னா, அந்த பிள்ளை தான் இது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியலை. அவனை நினச்சிக்கிட்டான்னா இதை இப்படி தான் ஒவ்வொரு இதுலேயுமே. மோசையை பார்த்தோன்னே இவர் தான் ரட்சகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆபிரகாமை பார்த்தோன்னே இவர் தான் ரட்சகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி அல்ல, இவங்களோட வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வரணும், பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்படணும். என்ன அவங்க பரிசுத்தமாக என்ன இருந்தாலும் அவங்களுக்குள்ள பாவத்தின் தன்மை இருந்துச்சு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொன்னால் கூட ஆபிரகாம் தன் மனைவிக்கு செஞ்ச பாவத்தை ஒருத்தனுமே செஞ்சுருக்க மாட்டானா. அவன் என் மனைவியே இல்லைன்ட்டான், என் சகோதரின்ட்டான். அதுக்கும் என்ன சொல்கிறான், இல்லை என் சகோதரி மாதிரி தான், ஒரு முறையில் பார்த்தா அப்படி தான் வரும் அப்படின்ட்டு ராஜாட்ட விட்டு வந்துட்டான். அதாவது ஒருவனும் என்ன இல்லை, பாவம் இல்லாத மனுஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தேடிட்டே இருந்தார். நல்ல திட்டவட்டமாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரணுன்றது நம்மலாம் பிறந்து பாவம்லாம் வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயம் கிடையாது. அது ஆதியிலே மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே செய்யப்பட்ட ஒரு திட்டம். அதனால் தப்பராக புரிஞ்சுக்கிட்டான். அப்போ பேர் காரணம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வழியில் அடுத்து யாரை குறித்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், எபிரேயர் 11:5-6 வாசிக்கலாம். போன வாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சோன்னு நினைக்கிறேன். இப்போ எபிரேயர் 11:5-6 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவன் தேவனுக்கு
பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த உயிரோடையே எடுத்து கொள்ளப்பட்டான். அவனை யாரை எடுத்துக்கொண்டா? அது கரெக்டாக, ஏன்னா பைபிள் வேதம் வந்துட்டு தெளிவாக சொல்லும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து இன்டர்பிரட் பண்ணலாம் தேவையில்லை. வேதத்துக்குள்ளே இருக்கும். 10 வார்த்தை பேச வேண்டியதை ஒரு வார்த்தை பேசும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை எடுத்து உங்களுக்கு வந்துட்டு வியாக்கியானம் பண்ண தெரிகிறது தான் வந்துட்டு ஊழியக்காரரின் வேலை. புதுசாக வியாக்கியானம் பண்ணலை, அதில் கொடுத்துருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, அதோட நட்ஷல் அப்படி ஃபுல்லும் அதோட முழு இதை வந்து ஒரு சின்ன ஒரு விதையை போல் ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து, ஆனால் வேதத்தில் இல்லாத ஒரு வியாக்கியானமே தெளிவுரையே கிடையாது. யாரும் மனுஷன் வந்து தெளிவுபடுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஒரு இடத்துல சொன்ன விஷயத்துக்கு வியாக்கியானம் வேதத்தில் இருக்கும். உங்களோட உங்களோட இது என்னென்னா, உங்களோட ஞானம் எந்தத்தில் இருக்குன்னா அதை தேடி எடுக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேடிட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்க அந்த வார்த்தைக்கு தெளிவுரை வேறு இடத்துலேருந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலேயும் வித்தியாசம்லாம் கிடையாது. புதிய ஏற்பாடு வந்துட்டு பழைய ஏற்பாடு வந்து ஒரு ஷேடோ, புதிய ஏற்பாடுக்கு ஷேடோ. புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாடை வெளிப்படுத்தும். இது ரெண்டும் தான். அதே பாரு, வெளிப்படுத்தல் சுவிசேஷன்றதும் ஒன்றும் இல்லை, திருப்பி இயேசு கிறிஸ்து வர்றது தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இங்கே இருக்கும் பொழுதே அவன் வந்து உயிரோட இந்த உடம்போடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்தது யாரே எடுத்தாங்களாம்? தேவனே எடுத்துக்கொண்டாராம். நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோ, வச்சுட்டாங்களோ, இல்லை சும்மா காணா போயிட்டானோ அப்படின்ட்டு. தேவனே எடுத்துக்கொண்டார். அதே போல் அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தினதே. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ள. எதனால காணலையா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணவில்லை. அடுத்து, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அவன் வந்துட்டு தேவனுக்கு பிரியமானவன் என்று இங்கே உலகத்தில் இருக்கும் போதே சாட்சி பெற்றுட்டான். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு ப்ளீஸ் ஆகிட்டார்னா, வாப்பா நீ என் கூட இருந்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு அவன் வந்து ப்ளீஸ் பண்ணிட்டான். அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவன் தேவனை வந்து ப்ளீஸ் பண்ணிட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 350 வருஷம் 400 வருஷம், அந்த 350 வருஷத்தையும் எழுத முடியாது வேதத்தில். ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து தேவனோட இருந்தாங்க, தேவன் எந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக இருந்தார் அவங்கனால அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவன்லாம் 350 வருஷத்துக்கு வாழ்ந்துருக்கான். 350 வருஷத்தையும் எழுதுனா எவ்வளோ நாள் எழுதுறது? அவன் தினம் என்ன செஞ்சான், எந்திரிச்சான், காலையில் சாப்பிட்டான், அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவனோட வாழ்க்கை. அது உங்கள் முக்கியமான ஒரு விஷயம். இதனால தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ ஏனோக்கை குறித்து நிறைய இடங்கள்லாம் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கானா இல்லை, ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு வம்ச வரலாறில் ஏனோக்கோட பேர் இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏனோக்கு வந்து 7ஆம் தலைமுறை ஏனோக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் வந்துட்டு ஆபேல் குறித்து சொல்லும் பொழுதே சொன்னேன், காயனோட பையன் பேர் என்னதான் ஏனோக்கு. ஆனால் இவன் எந்த வம்சத்தில் வந்தான்னா, யாரு? சேத். காயின் ஏபேல் பறந்து, காயின் வந்து ஆபேலை கொண்டதுக்கு அப்புறமேட்டு சேத்துன்ற ஒரு குழந்தை பிறகுது ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அவங்க வம்சத்தில் வந்த 7ஆம் தலைமுறை தான் யார்? இந்த ஏனோக்கு. ஏன் அதை திட்டவட்டமாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவன் வந்துட்டு காயினோட வம்சத்தில் வந்து அவனை போல வாழ்ந்து ஒரு கொலகாரனாக இருந்த குடும்பம் இல்லை. குடும்பத்தை குறித்து பிரச்சனை இல்லை, அவனை போல தான் நான் இருப்பான். ஏன்னா காயினே கடைசி வரைக்கும் ஆண்டவரை அந்த சத்தியத்தின்படி இருந்தானா, ஆண்டவர் என்ன விரும்புகிறான்றதை புரிஞ்சு கொண்டானா. அவன் புரிஞ்செல்லாம் கொள்ளலை. அவன் என்ன கேட்குறான்? ஆண்டரே என்னை வந்துட்டு இந்த மாதிரி 7 பழி சுமருன்ட்டீங்க, என் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு தான் அவன் கேட்குறான்.
ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து ஆசீர்வாதம் இல்லை, நான் கையிட்டு செய்கிற எதையுமே ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அவன் அந்த நேரத்தில் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டரே என்னை மன்னிங்க, உங்கள் கிருபை எனக்கு தாங்க நாங்கள் கேட்க அவனை ரெடியாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காயினோட பையன் இல்லை. இவன் எப்படிப்பட்டவன்? சேத்தோட வம்சத்தில் வந்த ஏனோக்கு அப்படின்ற ஒரு தலைமுறை அப்படின்றத இதெல்லாம் வந்து ஏன் காரண காரியத்தோடு தான் அதெல்லாம் விளக்குறாங்க. ஏன்னா இவன் தேவனை ப்ளீஸ் பண்ணியிருக்கான், தேவன் இவனுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அப்போ தேவன் ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோட உறவாடுவார்னா அவன் என்ன செஞ்சுருக்கணும்? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்திருக்கணும். அவன் தேவனை சந்தோஷப்படுத்தியிருக்கணும். அப்படிப்பட்ட ஏனோக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரூஃப் எல்லாம். அடுத்து எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 5:21-24 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21-24 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏன் இந்த மெத்துசலா ரொம்ப முக்கியம்னா இதில் மூலமாக தான் வம்சம் தொடருது. மெத்துசலாவை ஏனோக்கு 65 வயசுல யார் பிறக்கிறா? மெத்துசலா பிறக்கிறா. அடுத்து ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவனுக்கு 65 வயசு, அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் யோசிக்கணும். தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருக்கிறதுனா என்னன்னா, இங்கிலீஷில் வந்து இது எப்படி கொடுத்துருக்குன்னா வாக்கிங் வித் ஜீசஸ்ன்னு கொடுத்துருக்கு. சஞ்சரிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரோடையே நடந்துகிட்டே இருந்தானா, ஆண்டவர் கூடயே வாழ்ந்துகிட்டே இருந்தான்னு அர்த்தமா 365 வருஷம் வாழ்ந்துருக்கான். அடுத்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 355 வருடம். 355 வருடம் வாழ்ந்திருக்கான். அடுத்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் தேவனோடு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அங்கே வந்து விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், தேவனை வந்து என்ன செஞ்சான்? சந்தோஷப்படுத்தி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான் இருக்கு. இங்கே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடே நடந்தான். ஹி வாக்ட் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்போ வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் அந்த காலத்தில் அது எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால், பாவம் தலை தூக்கி ஆடிட்டு இருந்துச்சு. ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த பாவத்தை. அதாவது 24 மணி நேரமும் வருஷம் ஃபுல்லும் பாவத்துக்குள்ளே தான் வாழ்ந்தாங்களாம் மனுஷங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா, தான் செய்வது பாவம் என்றே அவங்களுக்கு தெரியல. தலைமுறையாக பாவத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்க அப்பா செய்கிறத பார்த்துருப்பான், அவங்க தாத்தா செய்கிறத பார்த்துருப்பான், இப்போ அவனும் செய்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியும்? பாவம்னே தெரியலை, உணர்த்தப்படவே இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன். பாவம்னு தெரியாமல் இருக்குன்னு இல்லை. இதில் என்ன நடக்க போகுது? எங்கள் அப்பா செஞ்சார் நல்லா தான் இருக்காரு, எங்கள் அம்மா செஞ்சாங்க நல்லா தான் இருக்காங்க, என் தாத்தா செஞ்சார் நல்லா தான் இருக்காரு, இப்போ நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், இந்த உயிரோடு தானே இருக்கேன், எனக்கு என்னாச்சு, நீயும் செய்ய அப்படின்னு அவங்க பிள்ளைய சொல். அந்த அளவுக்கு அவங்களுடைய பாவம் வந்துட்டு உணர்வில்லாத அளவுக்கு இருந்த சூழ்நிலை. அப்போ தான் யார் பிறக்கிறா? மெத்துசலா பிறக்கிறான். இங்கே போய் வாசிங்க மெத்துசலாவை குறித்து. மெத்துசலாவோட பேர் காரணம் ஆண்டவரே சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? அவன் வந்து எப்படி பேர் வைக்கிறான்னா, இவன் முடியும் பொழுது அது வரும் அப்படின்னு அர்த்தம். அதான் மெத்துசலாவுக்கு அர்த்தம். இவனுக்கு முடிவு வரும் பொழுது அது வரும். இது வந்து ஏனோக்குக்கா தெரிஞ்சிருக்கும்லாம் இல்லை. அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஆண்டவரோட நடந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவரோட நடக்கிறதுனா என்ன? ஆண்டவரோட பேசுவான், ஆண்டவரோடையே இருப்பான், ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரை துதிப்பான், இப்படியே தான் நடந்துட்டுருக்கான். அதாவது தேவன் அவனை சந்தோஷமாக இருந்து அவன் விசுவாசத்தை பார்த்து அவனை அவனோடய வச்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு அவன் ஆண்டவரோட நடந்தான். நம்ம நினைக்கிற மாதிரில நம்மளும் தானே ஆண்டோட நடக்கிறோம். காலையில் எழுந்திக்கிறோம், நான் பைபிள் படிக்கிறேன், சாயந்தரம் நான் பைபிள் படிக்கிறேன், நைட்டு பைபிள் படிக்கிறேன், அந்த நடக்கிறது கிடையாது. தேவன் எந்த அளவுக்கு ப்ளீஸ் ஆகிட்டார்னா, இவன்லாம் இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டாம், நம்மளோட இருந்துக்கட்டும்னு அவரே எடுத்துக்கொண்டார்னு வசனம் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு அவன் தேவனோட வாழ்ந்துட்டுருக்கான், நடந்துட்டுருக்கான்னா எப்படி இருந்திருப்பான்னா,
எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருப்பான். என்னப்பா என்ன செய்யுது சொல்லுங்கள், இப்படி நடக்குதே வைக்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்திருப்பான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார், சொல்லி கொடுக்குறார். எப்படி தெரியும் அவங்களுக்கு? இப்போ அதான் சொன்னேன், காயின் ஆபேல் காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மனுஷங்க, ஆதாமும் ஏவாளும். ஆனால் எல்லாவற்றிலையும் நல்லதும் பெஸ்ட்டையும் கொண்டு வரணும்னு ஆபேல் ஏன் நினைக்கிறாங்க? அம்மா அப்பா செஞ்ச தப்பு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஆனால் கிருபையாக இன்றைக்கும் நம்மளை ஜீவனை கொடுத்து வச்சுருக்கிறாரு. நான் அவங்க செஞ்ச தப்பை செய்யக்கூடாது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருக்கு பெஸ்ட்டாக நான் வந்து கொடுக்கணும். பெஸ்ட்டாக அவங்க என்ன செய்யலை, ஆண்டவர் விரும்பின காணிக்கையை அவங்க செலுத்தலை. அவங்க அம்மா அப்பா ஆண்டவர் விரும்பின ஒரே காணிக்கை என்ன, அவர் சொன்னதை கேட்கணும்னு நினச்சார். அவங்களும் முன்னாடி வைக்கணும்னு நினச்சார், பண்ணலை. இன்றைக்கி இவன் என்ன நினைக்கிறான், நான் ஆண்டவரை முன்னாடி வைப்பேன், பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு. ஏன் இது ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்துருப்பார். எப்படி அவங்களுக்கு தெரியும்? எதுவுமே என்ன செய்யணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்துகிட்டே இருந்தான். அப்போ பைபிள் கிடையாது, வேதம் கிடையாது, எதுவும் கிடையாது. தேவன் அவங்களோட என்ன செஞ்சார், நேரடியாக பேசினார். ஆபிரகாம்கிட்ட போய் பைபிளை கொடுக்கல, ஒரு ஊழியக்காரரை அனுப்பி விடல, டிவியில் யூடியூப்பில் மெசேஜ் காட்டலை. அவர் நேரடியாகவே பேசினார். வந்து என்ன செஞ்சார், நான் உண்மையான தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னா உடனே என்ன செஞ்சிட்டான், ஏற்றுக்கொண்டான். உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டான். இது அதுக்கும் முன்னாடி உள்ள காலம். கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்துருப்பார் அவனுக்கு. அதே போல தான் ஏனோக்கு நடந்தான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் முடியும் பொழுது அது வரும்னா, இவன் செத்த உடனே தான் இந்த உலகத்தில் என்ன வருமா, முடிவு, வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே நல்லா போய் வேதத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் மழையே பெய்யவில்லை. மழைனா என்னன்னே தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் எப்படி செடியெலாம் வளர்ந்துச்சுன்னு. ஆக்சுவலாக வந்து பூமியை வந்துட்டு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, மிஸ்ட் வந்துட்டு தமிழில் என்னது, பனி வந்து அப்படியே பெஞ்சு கீழே கூடி அப்படியே வந்து நனைச்சிருமா செடிகள் எல்லாம். அப்படி தான் செடி வளர்ந்துட்டு இருந்துச்சான். மழைன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அறிவிக்கெட்டாத ஒரு விஷயம், பார்த்திடாத ஒரு விஷயம், அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. நோவா வரைக்கும் தெரியாது. நோவாவே மழையை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க விசுவாசத்தை பார்த்திங்களா, மழைனா என்னன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி மிதக்கும்னு தெரியாது, போட்டுனா என்னது. ஆனால் ஆண்டவர் செய்ய சொன்னதை என்ன செஞ்சாங்களாம், செஞ்சாங்க. அதுதான் தேவனோட நடக்கிறதுன்றது. காண முடியாது. நான் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிடுவார், ஆனால் முடிவை சொல்லிடுவார். முடிவு என்ன சொல்லிட்டாரு, இவன் முடியும் போது அது வந்துடும். அவனுக்கு என்னன்னு புரியாது, கண்ணில் பார்க்கல, அப்படி ஒரு விஷயத்தை கேட்கல, எதுவுமே தெரியாது. இது ஏனோக்குக்கே சொல்லப்பட்டுருச்சு. அவன் பிள்ளைக்கு அதனால தான் என்ன பேர் வைக்கிறான், மெத்துசலான்னு பேர் வைக்கிறான். மெத்துசலா மிகுந்த பரிசுத்தவான். அதனால அவன் உலகத்திலேயே வாழ்ந்த மனுஷங்களே ஜாஸ்தி வயசு வாழ்ந்தது யாரு, மெத்துசலா. 900 எவ்வளோ வருஷம் வாழ்ந்தான். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கிட்ட அவன் வாழ்ந்துட்டான். மெத்துசலா ரொம்ப ரொம்ப நல்லவேன்றனால அவன் அத்தனை வருஷம் வாழலை. ஏன் அத்தனை வருஷம் வாழ்ந்தான்னா அவன் மேலே அப்படி ஒரு திட்டம் வச்சிட்டார். என்ன, அவன் சாகும்போது தான் வெள்ளம் வரணும்னு வச்சிட்டார். நல்லா பாருங்கள், உங்களுடைய கிருபையோ உங்களுடைய நன்மையோ இல்லை சுய நீதியோ உங்களை வந்துட்டு உலகத்துக்கு கொடுக்கல, உங்களை நல்லா வச்சுக்கணுன்ற திட்டம் இல்லை. தேவன் உங்கள் மேல் வைத்த ஒரு திட்டம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தரை நேசிக்கவே முடியும். நான் பெருசு நீ பெருசுன்னு எப்போ ஏன் நினைக்கிறோம், ஏன் நான் செஞ்சது பெருசு அவனை விட, ஏன்ட்டு இருக்குது அவனோட பெருசு, அதனால தானே நீங்கள் என்னையை விட அவன் பெருசுன்னு நினைக்கிறீங்க, உங்களை விட அவன் பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் கிருபையாக உங்களை வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமம் மகிமைக்கென்று உங்களை வச்சிருக்கிறாரு. அப்படி யோசிச்சு பாருங்க, யாருமே யாரையும் கீழேயும் நினைக்க மாட்டீங்க, உங்களை குறைவாகவும் நினைக்க மாட்டீங்க. ஆண்டவர் வந்துட்டு மெத்துசலாவை அத்தனை நாள் வச்சிருந்ததுக்கு காரணம், ஏனோக்கை போல் அவன் தேவனோடு இசைந்திருந்தான்லாம் வசனம் சொல்லலை. அவன் செத்துட்டானா மழை வந்துடும், அவன் செத்துட்டானா உலகம் அழிஞ்சிடும். அப்போ தேவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுறோம்னு நினைக்கிறார். அப்போ கொஞ்சம் சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் போய் என்ன செய்யணும், சத்தியம் சொல்லப்படணும். சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, தினம் தினம் போய். மெத்துசலாவோட பையன்தான் யார், லாமேக்.
லாமேக்கோட பையன்தான் நோவா. புரியுதா உங்களுக்கு? தாத்தா பேரன் பூட்டன் எல்லாரும் ஒரே வம்சத்தில் வாழ்கிறாங்க, ஒரே காலகட்டத்தில் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காயினோட பையனும் ஒரே காலகட்டத்தில் வாழ்கிறான், இந்த ஏனோக்கும் ஒரே காலகட்டத்தில் வாழ்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு காரணம். தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, இது 7ஆம் தலைமுறை ஏனோக்குன்னு சொல்கிறது காரணம், அதே தலைமுறையில் இன்னொரு ஏனோக்கு இருந்திருக்கான். அப்போ தேவன் வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அவர் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார் உங்கள் மேலே, இல்லையா? மெத்துசலா வந்துட்டு நான் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு இது காரணம் இல்லை, எதுவுமே காரணம் இல்லை. தேவன் எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டுறணும். அதையும் மீறி அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அது அவன் தேவன் நோவாவை மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கல. அப்படி காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா நோவாவை இவங்களெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லியிருக்க மாட்டார். யார் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரை நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த பேழையில் ஏற்றிடலாம், அத்தனை பேரை நம்ம வந்துட்டு காப்பாற்றிடலான்னு தான் ஆண்டோட திட்டம். என்றைக்குமே தேவனுடைய திட்டம் அழிவு கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்யலை, யாருமே தேவனை ஏற்றுக்கொள்ளலை. அதே போல் மெத்துசலாம் என்ன சொல்ல முடியாது, நான் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தேன் அதனால் இத்தனை இல்லை. அவன் செத்து போயிட்டானா என்ன ஆயிரும், உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால என்ன செஞ்சாராம் தேவன் கிருபையா மெத்துசலாவோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காராம். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையுமே அப்படி தான், யாருக்கோக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தேவனுடைய சித்தத்திற்கென்று தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் போய்கிட்டு நான் அப்படி நீ இப்படின்னு பேசுகிறதுக்கெலாம் நமக்கு அதிகாரமே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தெரியணுன்னா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் எந்த பயம் இல்லாமல் வாழ முடியாது. அதே போல் இன்னொருத்தரையும் வந்துட்டு உங்களுக்கு சமமாக பார்க்கவே முடியாது. ஒன்று அடுத்தவங்களை குறைவாக பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்களை நீங்களே குறைவாக நினைப்பீங்க. ரெண்டுமே என்ன, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாக்குவார், இல்லையா? அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற பாபிலோன் ராஜாவை காலில் வந்து சாதாரண மனுஷன் காலில் விழவும் வைப்பார், கிறுக்கு பிடிச்சி திரியவும் வைப்பார். ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் செய்கிற காரியங்கள் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமானது. உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு எதுவுமே அங்கே கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சரி, ஏனோக்கு என்ன செஞ்சானா, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். மெத்துசலாவுக்கு பேர் வைக்கிறான். அதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. மெத்துசலாவை பார்த்து பேர் வச்சதுலே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கணும். ஆபிரகாமை ஏன் ஆபிரகாம்னு மாத்துறாரு? ஆபிரகாம் அப்படின்னா தேசத்திற்கு, ஒரு ஜனத்திற்கு, ஒரு ஜன கூட்டாரத்திற்கு தந்தைன்னு அர்த்தம், தகப்பன்னு அர்த்தம். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, அப்படி பேர் வைக்கும்போது பிள்ளை இல்லை. எதுக்கு அப்படி செய்யணும்? அவன் பெரிய நல்லவன் செஞ்சாரா? இல்லை. அவனை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், இல்லையா? அதனால தான் பிள்ளை இல்லாதப்ப என்னன்னு வைக்கிறாரு, நீயே எல்லாருக்கும் தகப்பன் வைக்கிறார். அதே போல தான் மெத்துசலாவுக்கு, இந்த மெத்துசலாவோட பேர் வச்சதை வச்சு கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, புரியவே இல்லை. யாருமே வந்துட்டு எப்படின்னா கண்களில் பார்க்காம காதில் கேட்காம எதையுமே என்ன செஞ்சிட மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதை காட்டிலும் அதான் அதுவும் என்ன நடந்துச்சு, நம்ம பண்ணுற தப்பா அவன் பண்ணால் அவன் நல்லா தானே இருக்கான், இந்த ஒரு தாட்டு வந்துட்டு எல்லா பாவம் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. அந்த அவன்லாம் பண்ணியிருக்கான், அதை நல்லா தானே இருக்கான், நான் மட்டும் என்ன, எனக்கு என்ன இருப்பது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், நீ பார்த்துக்கோ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீ இதை அவங்களால அந்த என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வரவே வராது. ஆபேலுக்கும் வரல. அதுக்கப்புறம் இத்தனை ஜென்ரேஷனாக இவங்களுக்கும் என்ன செய்ய முடியல, என் பேர் வச்சு பார்க்குறான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், எதுவுமே கேட்க முடியலை. அடுத்து யூதா 1:14-15 வாசிப்போம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். யூதா 1:14-15 என்ன சொல்கிறாங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ம் ம் ம்
இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏனோக்கை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஏனோக்கு, ஆனால் இது ரொம்ப தள்ளி யூதா சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் ஏனோக்கை குறித்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி ஒரு மைக்கில் வாசிங்கப்பா, கொஞ்சம் கிளியராக திருப்பி வாசிக்கப்பா. யூதா 1:14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி வராரா? நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியை எல்லாரும் செஞ்சு வந்தாங்களாம். அவபக்தினா பக்தி, தேவனுக்கு விரோதமா. பக்தினா தேவன் விரும்புகிற மாதிரியான காரியம், தேவனுக்கு விரோதம். பாவம்னா ஒண்ணுமே இல்லைங்க, தேவனுக்கு விரோதமான காரியம். அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாம் தேவன் இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க, தேவனை குறித்து சொல்றாங்க, இதெல்லாம் நடந்துரும் சொல்றாங்க. அதை இவங்க என்ன செய்யறாங்க? ஏளனமா பேசி தேவனுக்கு விரோதமாய் அவபக்தியா அவங்க நிக்கிறாங்க. அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களை கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவிக்கவும் தான். அது மட்டும் இல்லை, இது என்ன சொல்றாருன்னா, இவன் எவ்வளோ பழமையான ஒரு மனுஷன், இவர் எதை குறித்து பேசினார்னா 2ஆம் வருகையை குறித்து பேசுறார். யாரு கூட வருவார் ஆண்டவர்? ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுடைய கூட கர்த்தர் வருகிறார் என்று, பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவிக்கதான். யார் முன் அறிவிச்சாவான்? ஏனோக்கு. அப்போ ஏனோக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் பெரிய ப்ராஃபட். ஹீ இஸ் அ ஃபோர்சியர். ஃபோர்சியர்னா நடப்பதற்கு முன்பாகவே பார்க்கக்கூடிய தன்மையுடைய ஒரு மனிதன். ஃபோர்சியர்ஸ்னா என்னன்னு அர்த்தம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கனவுல பேசுனாங்க, கனவுல வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. தேவன் அவனோடு பேசிய காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் அவனிடத்துல என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக ஏனோக்கு நினச்சிக்கிறாதீங்க. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எல்லாரும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 2 பேர் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? 1 வேர்ட். எப்பயுமே நாங்களாம் படிக்கும்போது சின்ன கிளாஸில் பிபிஎஸ்சில் இதெல்லாம் இருக்கும். ஏனோக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டா. அது எதுக்குன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னு சொல்லி கொடுத்தது கிடையாது. இது 2 தான். இந்த கொஸ்டின் மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு. அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த வசனம் இந்த இதில் எடுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, அந்த வசனத்தின்படி அவங்க தான் நடந்துக்கவே மாட்டாங்க. நமக்கு தேவை வந்துட்டு பைபிளில் உள்ள வேத ஆராய்ச்சிலாம் கிடையாது. 1 வேர்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோமான்றதெல்லாம் நமக்கு கிடையாது. நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல் மாதிரியே நடத்துவாங்க. இதில் பாஸ் ஆகி அதில் பாஸ் ஆகி அதில் பாஸ் ஆகி பிரோஜனம் லைஃப்பில் ஃபெயிலு. ஆனால் அதில் பாஸ் ஆகணுன்ற இது இல்லை, சத்தியத்தை சத்தியமாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பவுல் எப்படி ஆண்டரை குறித்து, எப்படி ஆண்டவர் வந்துட்டு 2ஆம் வருகையில் வந்துட்டு வருவார், எப்படி மேகத்தில் சத்தத்தோடு வருவார், பரிசுத்தவான், அதை ஏன் எப்போ சொல்கிறான்? 7ஆம் தலைமுறையிலே சொல்லிட்டான் ஏனோக்கு. அப்போ தேவனோட அவன் எப்படி நடந்திருப்பான்னு பாருங்க. எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த நேரத்தில் இப்படி நடக்குது இல்லையா அவன் பீரியடில், அந்த பீரியடில் நடக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? அவனுக்கு இப்படிலாம் நடக்குது, இந்த உலகம் அழிஞ்சிரும், திரும்பி ஒரு உலகம் உண்டாகும், உனக்கு மொத்தத்துக்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு தேவன் வருவார். அவர் திருப்பி போனதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்வார்? அவர் திரும்பி 2ஆம் வருகையில் வருவார். நீங்கள் எல்லாரும் அப்போ என்ன செய்வீங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. யாருக்கு தெரியும் ஏனோக்கு இன்னைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்படுவ, திரும்பி நீ வந்தாலும் பயப்படாத. இதை குறித்து பேசியிருப்பாரா இல்லையா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் ஒரு நாள் திரும்பி என்ன செய்யணும்? ஏனோக்கு வரணும். தேவன் நமக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுலாம் வைக்க மாட்டார். அவனும் வரணும். நம்மளை போல அவன் என்ன செய்யணும்? மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். திரும்பி அவன் எப்போ தான் எந்திரிப்பான்? நம்மளை போல 2ஆம் வருகையில் தேவன் வரும் பொழுது, வானத்தில் சத்தத்தோட பரிசுத்தவான்களோட வரும் பொழுது மீண்டுமாய் அவனுடைய இப்படி நடந்தே ஆகும். இதெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்பயே எதுக்காக அவனுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கணும்? எதற்காக வெளிப்படுத்தணும் ஒரு மனுஷன்ட்ட?
தேவன் எதுக்கு வெளிப்படுத்தணும் ஒரு மனுஷன்ட்ட? அவனை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், தேற்றியிருக்கார், நீ கவலைப்படாத. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து ஒரே இனமாக தான் வாழ்ந்துருக்காங்க, ஒரு கூட்டம் தான். ஒரு 7 தலைமுறைனா எல்லாரையும் தெரிஞ்சிடும். இப்போ காயினோட வம்சமும் அவன் ஆண்டவர் அறியாத வம்சமாக இருந்தாலும் அவங்க இருந்திருக்காங்க. இங்கே எல்லாரும் ஒரே கூட்டமாக வந்து போய் வருத்தப்பட்டிருப்பான். என்ன நினச்சிருப்பான்? ஆண்டரே, என்னோட ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்களே, என் ஜனங்கள் எல்லாம் மறிச்சு போயிடுவாங்களே, எல்லாம் இப்படி நடந்துருமே, மெத்துசலாமுக்கு இறந்துட்டானா அடுத்து வந்துட்டு வெள்ளம் வந்துருமே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் அவனோட பேசுகிறார். 2ஆம் வருகை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஏனோக்கு மேலே தேவன் வந்து ரொம்ப நோக்கம். உண்மைதான், ரொம்ப நேசிச்சார், பேசினார். இன்னைக்கு உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னா, தேற்றுற வாழ்நாள் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட அதை சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுதான்றதான் தெரியல. வேதம் தான் இன்னைக்கு அவனுக்கு அவர் சொல்லி கொடுத்த சத்தியம் உங்கள் கையில் இருக்கு. அதை அறிகிற அறிவில் நம்ம அறிஞ்சு கொண்டா ஏனோக்கு போல நீங்களும் புரிஞ்சுக்கிடுவீங்க. அவன் அதை ஏற்றுக்கொண்டான், புரிஞ்சு கொண்டான், ஆண்டவரோட வாழ்ந்தான், ஆண்டவரோடையே நடந்தான். அதனால் அவனோட பலன் என்ன? தேவன் செஞ்சிட்டாரு, நீ என் கூடயே இரு கொஞ்ச நாளைக்குன்னு வச்சுக்கிட்டாராம். அப்படி தானே? ஏன்னா ஆண்டவரே எடுத்துக்கொண்டாராம் இல்லையா? அப்போ நமக்கு தான் புரியறதில்ல. தேவன் வந்து ஏனோக்கை நேசிக்கிறது போல தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். காயினை நேசித்தது போல தான் அவங்களையும் நேசிக்கிறார். ஆபேலை போல தான் காயினையும் நேசித்தார். கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்காக ஆபேல் மேலே ஒரு பெரிய திட்டம் இருந்திருக்கும். ஒவ்வொரு மனுஷன் மேலும் திட்டம் வச்சுருக்கார். ஆனால் என்ன செஞ்சுட்டான்? அந்த காயின் வந்துட்டு ஆபேலை கொன்று போட்டான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப நேசமான ஒரு மனுஷன். ஏன்னா அவருக்கு ஆண்டவருடைய பெஸ்ட்டு, முதல் பலனையும் பெஸ்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்வாங்க. அப்படிப்பட்டவனை கொன்னுட்டான் காயின். ஆனால் கூட காயினை தேடியும் போகிறார். ஆபேலை நேசித்த அளவுக்கு காயினை நேசிக்கிறார். காயினையும் ஆபேல் நேசித்த அளவுக்கு தான் ஏனோக்கை நேசித்தார். ஏனோக்கை நேசிக்கிற அளவுக்கு உங்களை என்னையும் நேசிக்கிறார். ஆனால் நம்ம அங்கே என்ன மிஸ் பண்ணிடுறோன்னா, விசுவாச ஜீவியம். அவனுக்கு இருந்த அந்த விசுவாச ஜீவியம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மக்கிட்ட காணப்படவில்லை. தேவனை ப்ளீஸ் பண்ண நமக்கு தெரியலை. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்பா, 5:21 கடைசி. விசுவாசம் இல்லாமல் அடுத்தது வாசிப்பா. அடுத்து ஆதியாகமம் 5:21-24 வாசிப்பா. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 24 வாசிப்பா கடைசியில். இல்லை, விசுவாசம் இல்லாமல் இருக்கும். அது இதில் வாசி, இங்கே இருக்கும். எபிரேயர் 11:5-6. எபிரேயர் 11:5-6. இந்த 4 இடத்துல தான் ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதில் எல்லா மேன்மையான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். வாசிப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமாயிருப்பது ஆண்டவருக்கு நம்ம அப்படி இருக்கும். இது எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏனோக்கு அளவுக்கு நீங்கள் தேவனை பிரியப்படுத்தணுன்ற சொல்லுது. இது ஏனோக்குக்காக சொல்லப்பட்ட வசனம். அவன் எந்த அளவுக்கு தேவனோட விசுவாசமாக இருந்தானா, அவன் எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தானா, தேவன் என்ன செஞ்சானா? பிரியப்படுத்தினானா. அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ நீங்கள் எப்படி பிரியப்படுத்தணும்? இங்கே எந்த பிரியத்தை சொல்லியிருக்குன்னா, ஏனோக்கு ஆண்டவர் என் கூடயே வான்னு சொல்கிற அளவுக்கு அவன் பிரியப்படுத்தினானா. இந்த வசனம் நம்ம சாதாரணமாக எல்லாரும் என்ன செய்வோம்? எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டே இருப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம், விசுவாசமாக இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவனை எந்த அளவுக்கு அவன் பிரியப்படுத்தினான்னா, தேவன் வந்துட்டு அவர் 2ஆம் வருகையில் வரப்போகிற விஷயத்த 7ஆம் தலைமுறை ஏனோக்கு சொல்லி கொடுத்துட்டார். இதில் வந்து
வேதத்தில் ஒளிவு மறைவுன்றதே இல்லை. ஆனால் அது அறிகிற அறிவு முக்கியம். அது இப்போ ரொம்ப ஈஸி என்னைய கேட்டால், அப்படி தான் சொல்வேன். ஏன்னா நிறைய இப்போல்லாம் சாட் ஜிபிடிஸ் நிறைய வந்துருச்சு. நீங்கள் பைபிளை வந்துட்டு கரைச்சி குடிச்சிடலாம். நீங்கள் நீங்கள் டெக்னாலஜி மட்டும் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேதத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிற அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. டெக்னாலஜிஸ்லாம் ஆண்டவர் அறிகிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் பிசாசு அதில் என்ன செஞ்சுருவான்? குழந்தைங்களை கெடுக்க வச்சிருவான். எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவுக்காக தான் உண்டாக்கப்படுது. அதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அதையே ஆசீர்வாத குலைச்சலுக்கு பயன்படுத்திடுவோம். அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபோன் பார்க்கக்கூடாது, இல்லை மீடியாஸ் டிவி பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைங்களை சொல்லவே முடியாது. ஏன்னா பிள்ளைங்க இனிமேல் வந்துட்டு அது தெரியலைன்னா 0, பிள்ளைங்க நில். பிள்ளைங்கனால ஒன்றுமே என்ன செஞ்சிட முடியாது. அவங்க வேற ஒரு தலைமுறையில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் வாழ முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு? நம்ம அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அந்த சத்தியத்தை ஏனோக்கு அப்பயே சொல்லிட்டாரு. ஏனோக்கு அப்போ போயிட்டு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி கொடுத்துருப்பான்? ஜலம் வந்துடும், நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அழிஞ்சு போயிடுவீங்க, எல்லாம் மெத்துசலான்னு பேர் வச்சுருக்கான், எல்லாமே செஞ்சுருக்கான். அப்போ அந்த அறிகிற அறிவு ரொம்ப நமக்கு முக்கியம். அதை யார் அறிஞ்சு கொண்டா? ஏனோக்கு அறிஞ்சு கொண்டான். அதை எப்போ அறிஞ்சு கொண்டான்? விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன? தேவனை பிரியப்படுத்த அவன் கற்றுக்கொண்டான். இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன புரியும்? வேதத்தின் சத்தியம் புரியும், விசுவாசம்னா என்னன்னு புரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் இருந்தேன், நான் இருக்கிறேன் அப்படிலாம் பேசக்கூடாது. இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். தேவனை சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் ஏனோக்கை போல ஆண்டவரோட நடக்க செய்யும். வேற எதுவுமே நம்மளால் என்ன செஞ்சிட முடியாது. இன்னைக்கும் நோவாவின் காலத்தின் வெள்ளம் போல சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனால் ஏனோக்கையும் ஏனோக்கு குடும்பத்தையும் காப்பாற்றினது என்னது? அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதற்காக நோவா காலத்தில் வர வேண்டிய விஷயத்த ஏனோக்கு காலத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஏனோக்கு மெத்துசலாவுக்கு சொல்லி கொடுத்தான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு அழிவு. மெத்துசலா யாருக்கு சொல்லி கொடுத்தான்? லாமேக்கு சொல்லி கொடுத்தான். லாமேக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தான்? நோவாக்கு சொல்லி. இட் வாஸ் a ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நீங்கள் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாக சாட்சியாக வாழலை, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால், ஏனோக்கை போல் ஆண்டரோட சஞ்சரிக்கலைன்னு சொன்னால், நோவா வந்து பேழைக்குள்ளே போயிருக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் பிள்ளைங்களை சண்டே கிளாஸ் அனுப்புறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி யூத் மீட்டிங் நடத்துறது ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம்தான். அந்த வயசு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எங்கே ஆரம்பிக்கும்? சத்தியம் எங்கே சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் சாட்சியாக வாழணும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவனே அவனுக்கு சாட்சி கொடுக்குறார். இதை கேட்டுகிட்டே இருந்திருப்பான் மெத்துசலா. அடுத்து லாமே கேட்டே இருந்திருப்பான். இது வந்து இதோட உச்சக்கட்டம் யாருக்கு இருந்துச்சு? நோவாக்குள்ளேயும் நோவாவோட குடும்பம். அஃப்கோர்ஸ் நோவாவும் பாவம் பண்ணவன் தான், அதுக்கப்புறம் அவனும் பாவம் பண்ணியிருக்கிறான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவனை எப்படி ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்கிறான்னு பாருங்க, இல்லையா? அங்கே ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாகி பல தலைமுறைக்கு வந்து பிரேயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏனோக்கை போல் நீங்கள் என்னைக்கு தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அந்த காலத்திலேருந்து உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் ஒரு பெரிய நோக்கம். 3 தலைமுறைக்கு அப்புறமேட்டு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏனோக்க தேவன் தெரிந்து கொள்கிறார். எது வரைக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? 2ஆம் வருகை வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. நீங்கள் ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடியில் போய் ஏனோக்குன்னு போடுங்களேன், என்னென்ன வசனம் இருக்குது, அந்த ஒவ்வொரு வசனத்தோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன, எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்றது கொண்டு வரும். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு வந்துட்டு நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்கிறார். அறிகிற அறிவு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, இப்போலாம் வாய்ப்பே கிடையாது. யாருக்குமே தெரியாதவங்க கூட ஃபோன் பார்க்க தெரியும். எங்கள் ஸ்கூல்லலாம் எல்லா பிள்ளைங்களோட அம்மா அப்பாவுக்கும் ஓடிபி அனுப்புகிறோம், ஓடிபி பார்த்து சொல்கிறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்க.
வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. எல்லோரும் 100 நாள் கூலி வேலை தான் பார்ப்பாங்க. ஆனால் அதை எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க உட்காந்து சினிமா தான் பார்ப்பாங்க. அதை எல்லாத்துலேயும் படம் ஏற்றி உட்காந்து சினிமா பார்ப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க சொல்லுங்கள், நான் சொல்வேன் லீவில் போய் உட்காந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பாரு, உனக்கு நிறைய பாடம்லாம் நடத்துகிறாங்க, அதை பாரு, உட்காந்து இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஏன்னா அதை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்க்க தெரியாதுன்னு இல்லை, ஆனால் எதில் அவங்க பிரியப்படுறாங்கன்றது தான் முக்கியமாக இருக்குது. ஏனோக்கு எதில் பிரியப்பட்டான்? ஆண்டவர் மேலே தான் பிரியப்பட்டான். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுல நோக்கமாக இருந்தான், அவரோட வாழ்கிறதுல நோக்கமாக, அவரோட நடக்கிறதுல நோக்கமாக இருந்தான். அதனால் என்ன செய்யப்பட்டான்? தேவனாலேயே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஒன்றும் மறைஞ்சு போயிடல, தொலைஞ்சு போயிடல. தேவன் எடுத்துக்கொண்ட, நான் தேவனே சாட்சி சொல்கிறேன், அவரே அவர் தான் எடுத்துக்கொண்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தானே யூதால அது சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஏனோக்கு பேசுகிறான்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவானாகிய பவுல் பேசுகிற அளவுக்கு 2ஆம் வருகையை குறித்து அவன் சாட்சி கொடுக்குறான். இது ஒன்றும் சும்மா கிடையாது. இந்த பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் இவனோட பேர் இடம்பெறதுன்னா அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. சாதாரணமாக ஆண்டவர் செஞ்சுறது இல்லை, அவனை பிரியப்படுத்துகிற விஷயம். ஆண்டவர் அவரால் தாங்கவே முடியல, இப்படியும் ஒரு மனுஷன் என்னை பிரியப்படுத்த முடியுமா அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது இது எதுக்காக சொல்கிறாரு? ஏனோக்கு அந்த அளவுக்கு பிரியப்படுத்தினான், அந்த அளவுக்கு அவனோட விசுவாசம் இருந்ததுனால என்னை பிரியப்படுத்திட்டான் அப்படின்னு ஏனோக்கை குறித்ததான சாட்சி தான் இந்த வசனம். இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கோங்க. எதுக்கு எடுத்துக்கோங்க? ஏனோக்கை போல வாழ்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சத்தியம் தெரியாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் சும்மா பிளைண்டாக பேசுங்க. இது எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனே அவனை எடுத்துக்கொள்கிற அளவுக்கான விசுவாசமும் பிரியமும் அவன் தேவன் மேலே வைத்திருந்தான். தேவனை அந்த அளவுக்கு ப்ளீஸ் பண்ணான். ஹி வாஸ் ப்ளீஸ்டு வித் ஏனோக். அது இதெல்லாம் ஒரு ஈஸியான காரியம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி வாசிக்கணும்னா, அதில் உள்ள சத்தியம் என்ன புரிஞ்சுக்கோங்க, நிறைய அறிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம், ஒரு மெசேஜ், ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அதோட க்ராஸ் ரெஃபரன்ஸஸை எடுத்து நல்லா பாருங்கள். முந்தி காலத்தில் க்ராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சில பைபிள் தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்டலாம் எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய டேக்ஸ் பைபிள், அந்த கன்கார்டன்ஸ், இந்த 2 தான் சொல்லுவாங்க. கன்கார்டன்ஸ், டேக்ஸ் தான் ஊழியக்காரங்க எடுத்து மெசேஜ் ரெடி பண்ணணும்னா இது இல்லாமல் மெசேஜ் ரெடி பண்ணவே முடியாது. நான் அதான் பெஸ்ட்டாக ரெடி பண்ண முடியும். அதை விட கன்கார்டன்ஸ்லாம் இப்போ இருக்குது, பல கன்கார்டன்ஸ் இருக்குது. அது எல்லாமே கம்பைல்டு இதில் கூகுளில் இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த புக்கில் எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி ChatGPT உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அது சொல்லாத ஆன்சரே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இன்வென்ஷனில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காலத்தில் அவ்வளோ ஆண்டவரோட கூட இருந்து அவன் எவ்வளோ டெக்னிக்கலாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க, ஆராய்ங்க, எடுத்து போய் வேறு புக்ஸை வாசித்து பாருங்கள். செல்ஃபோனில் நீங்கள் உங்கள் இதுக்குள்ளே போய் கூகுளில் போய் எடுத்து எல்லாரும் வீட்டுக்கு ஜாமான் வாங்குறீங்க, எல்லாரும் லைவ் ஆன்லைன் வாங்குறீங்களா, ஷாப்பிங் வாங்குறீங்கல்ல, எடுத்து வாசிங்க. தேவன் உங்களோட பேசுவார். நோவா மேலே இருந்த நோக்கம் எல்லார் மேலே இருந்தது. ஆனால் நோவா அதை என்ன செஞ்சான்? கரெக்டாக பயன்படுத்தினான். அடுத்த வசனம், ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆமோஸ் 3:3 வாசிங்க. ஆமோஸ் 3:3. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களே. என்ன சொல்வார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏனோக்கு தேவனோட நடந்தான்னு சொல்லியிருக்கு. அப்போது 2 பேர் சேர்ந்து நடக்கிறாங்கன்னா அதில் என்ன இருக்கணுமா? ஒரு மனம் இருக்கணும். அப்போ தேவன் விரும்புகிற காரியத்தை என்ன செஞ்சான்? விரும்பினான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைக்கு மெத்துசலான்னு பேர் வையி, உன் தலைமுறைக்கு சொல்லி கொடு, நீ எல்லார்ட்டையும் போய் இந்த மாதிரி அழிவு வந்துரும்னு சொல்லு. அவன் ஏன்னு கேட்கல. ஏன்னா அவன் மழையை பார்த்ததே கிடையாது. நான் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதே, நான் என்ன செய்வேன், நான் பார்க்கணுமே. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அது எப்படி நடக்கும்?
இந்த கேள்விலாம் அவன் கேட்கவே இல்லை. தேவனோடு ஒருமித்து என்ன செஞ்சானா? நடந்தான். 2 பேரும் சேர்ந்து நடக்கணும்னா என்ன செய்யணுமா? அவங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பார். இது தப்புன்னு சொல்வார், இது ரைட்டுன்னு சொல்வார், உன்னை ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொண்டேன்னு தான் சொல்வார். நமக்குள்ளே சலனம், நமக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும், எப்படி நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்காது, அதெல்லாம் இருக்கும். ஆனால் கூட அந்த ஒரு படபடப்போட எண்ணில் என்ன வந்துடணும், என்ன முடிவுக்கு வந்துடணும்? தேவன் சொல்லிட்டார், அது எப்படியோ எனக்கு என்ன செய்வார்? செய்வார், முடிச்சிடணும். ப்ரேயருக்குள்ளே போகும்போது கவலையோட குழப்பத்தோடு போகணும். முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? தேவன்கிட்ட முடிச்சுட்டு வரணும். முடிக்கும் போதும் அழுகையோடு வரக்கூடாது. இதுதான் என்ன செஞ்சான்? 2 பேர் சேர்ந்து நடக்கிறதுனா அதான் அர்த்தம். ஒரு மனதின் ஆவி நம்ம தேவனோட ஆவியானவரோட நமக்கு இருக்கணும். உலகம் என்ன செய்யும்? ஆத்துமா என்ன சொல்லும்? உங்களை சலனப்படுத்திகிட்டே இருக்கும், கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். இது எப்படி நடக்கும்? ஐயோ அவன் செஞ்சுருக்கானே, அவனுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னும். இன்னொரு பக்கம் என்ன செய்யும்? ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லும். இந்த சலனத்தோடு நம்ம என்ன செய்வோம்? யோசிச்சிட்டே இருப்போம், பிரச்சனைக்குள்ளே இருப்போம், அழுவோம், கவலைப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோன்னு நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒரு மனதின் ஆவியோடு வந்துட்டு முடிக்கும்போது எப்படி செஞ்சிடணும்? இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நான் ஆண்டவர் மேலே கொடுத்துட்டு முடிச்சிடணும். சந்தோஷமாக முடிச்சு படுத்து தூங்கிடணும். இதை ஏனோக்கு அப்பயே செஞ்சான். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனோட வச்சுக்கிட்டார், எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் ஒரு சாட்சி. இன்றைக்கி நீங்கள் எடுத்து ஏனோக்கை குறித்து பிரசங்கம் பண்ணணுன்ற திட்டம் எப்போ இருந்துச்சு? 7ஆம் தலைமுறையில் அவன் பிறந்தப்பே நடந்துருச்சு. இன்றைக்கி நான் பேசணுன்றது அன்னைக்கு ஒரே சித்தம். அதுக்கு தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்படி அவனுக்கும் நிறைய சித்தம் இந்த உலகத்தில் இருக்குது. அது எல்லாவற்றையும் அவன் நேர்த்தியாக செஞ்சு முடித்தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்த தலைமுறை உங்களை குறித்து பேசும், அதுக்கு அடுத்த தலைமுறை அது குறித்து பேசும். அப்படி தான் அவங்கள வச்சுருக்கிறார். ஆனால் நீங்கள் ஏனோக்கு போல் வாழ போகிறீங்களா, இல்லாட்டினா காயனை போல் அதை அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையவே என்ன செஞ்சுட்டான்? ரட்சிப்பே அவன் பெறலன்னு தான் நான் சொல்வேன். ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளலை. அவன் சொல்லப்போனால் அவனும் கிறிஸ்டியன் தான். எஸ், தேவன் ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இல்லை. இன்றைக்கும் சொல்வேன், இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. கிறிஸ்டியன் ஆனதுன்றது ரட்சிப்புக்கான அடையாளம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பல வருஷம் கிறிஸ்தவர்களாக இன்னமும் ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் காயினை போல் இன்றைக்கும் உங்களுடைய வம்சமே இழந்து போனதாக நிற்கிறதா இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி வைக்கலை. அதனால தான் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் வாழ்க்கையை குறைச்சிட்டார். பார்த்தீங்களா? 900 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 120 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு? ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவரோட ஜனங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கல? அவங்களோட சேர்ந்து யாரும் சேர்ந்து வாழ்வா? காயினை போல ஜனமும் வாழும். அது என்ன செய்யும்? ஆபேல் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை அழிச்சு போடும் இல்லையா? அதனால் என்ன செஞ்சார் ஆண்டவர்? நீ 120 வருஷம் வாழ்ந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த தலைமுறைலாம் எத்தனை வருஷம் தான் வாழ்ந்துருக்காங்க? அதான் மேக்சிமம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது சங்கீதத்தில்? பலத்தின் மிகுதியால் 80 வயசு வாழ்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் ரொம்ப நாள் நம்ம வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா அப்படின்னா, இல்லை. இது வந்து ஒரு காமன் இது. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் அவ்வளோ நாள் வாழ்கிறானே. இப்போ நோவா காலத்தில் மரணத்துக்கு முன்பாக பல பேர் 400 வருஷம் வாழ்ந்துட்டு தான் இருந்தான். அதனால தானே வினைய உங்களுக்கு அவங்களோட அக்கிரமம், அவங்களோட அநியாயம், அசிங்கம் வந்துட்டு ஆண்டவரால் தாங்கவே முடியலையாம். அதனால தான் அந்த வெள்ளம் வந்து ஒரு நியாய தீர்ப்பு மாதிரி தான். இங்கே கேட்கலாம், நியாய தீர்ப்பு ஏன் ஆண்டவர் செய்யக்கூடாது? உங்களை ஜீவனோட உண்டாக்கி உங்களை பாதுகாத்து உங்களை காப்பாற்று எல்லாம் செஞ்சு உங்களை ரட்சிக்கிறேன், நீ பாவத்தில் விழுந்துட்டு உன்னை ரட்சிக்கப்படுறேன் எல்லாம் சொல்கிறார் காயின்ட்ட. நான் கேட்க மாட்டேன், நான் சுயநீதியில் தான் வாழுவேன், நான் நெஞ்சை நிமித்திட்டு நிற்கும் போது அவர் என்ன செய்வார்? நோவாவோட தலைமுறையாவது காப்பாற்றப்படணும்ல, அவர் வரணும்ல. அதில் அதான திட்டமே. இந்த மனுக்குலம் காப்பாற்றப்படணும்ல. ஆதாமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தான் அவன் என்ன செய்யணும்? நீதிமான் ஆகணும். இந்த திட்டம் இருக்கு. இப்போ நோவாவை என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சு போட்டுருவானுங்க. அதனால என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவர் உண்டாக்குனாரு. அவர் உண்டாக்குன மனுஷன் கேட்கல அப்படின்னா நோவாவுக்காக என்ன செய்வாராம்? இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்ப.
அது நடந்துச்சா இல்லையா? இந்த வெள்ளம் வந்து ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் காயின், அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப். காயினை போல் நீங்கள் உங்களோட மனசை மாற்றி திருப்பி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு வரலைன்னா அடுத்த ஸ்டெப் என்னது? ஏனோக்கு வாழக்கூடிய விசுவாச ஜீவியத்துக்கே போக முடியாது, அங்கே நின்றும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? காயினை திருப்பி ஆபேலை போல, திருப்பி ஏனோக்கை போல, நோவாவை போல, மோசேயை போல, ஆபிரகாமை போல, இயேசு கிறிஸ்துவை போல கடைசியில் நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் ஏனோக்குடைய வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம். இன்றைக்கும் ஏனோக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அது என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ள ஜீவியம். எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கான ஒரு பிரியம், அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம்னா என்ன? தேவனை பிரியப்படுத்துறது. நீங்கள் எனக்கு நான் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாவம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது விசுவாசம் கிடையாது. தேவனை பிரியப்படுத்தினாதான் அது விசுவாசமேன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவன் தான் ஏனோக்கு. அவன் இன்னைக்கு பேசப்படணும்னு சொல்லி தான் அன்னைக்கு தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் ஆபேலோட ரத்தம் எதற்கு பேசி கொண்டிருக்கிறது? இன்னைக்கும் காயினை போல இருந்துடாதீங்க, என்னை கொலை பண்ணிட்டா கூட, அவன் பாவம் பண்ணிட்டா கூட, இன்னைக்கும் இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ரெடியாக இருக்காருன்னு தான் ஆபேலோட ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை பற்றி சொல்கிறார் பவுல். அதற்காக தான் பவுல் இதை எடுத்துக்காட்டா எடுத்து பேசிகிட்டே இருக்கார். இன்னும் வர காலங்களில் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, 31ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு நம்ம விநியோக சர்வீஸ் சரியாக 1 மணிக்கு முடிஞ்சிடும். வாக்குத்தத்த கட்டைகள் கொடுக்கப்படும். நிறைய பேர் சொன்னாங்க வாக்குத்தத்த அட்டை நீங்கள் தான் கொடுக்கணும் பாஸ்டர். உங்கள் விசுவாசத்துக்கு கையில் நானே கொடுப்பேன். எல்லோரும் ஜெபத்தோடு சுவாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஒரு பல்லை பாடுப்பா. ஆராதனை 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 ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 ஆராதனை, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல காலவேளை கச்சபிக்கிறோம். கத்திரி வார்த்தைகளை கேட்டோம். நாங்கள் கத்திரி வரை காயத்தமாக இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஆண்டு திட்டங்கள்படி நடந்து நான் தேவ ராஜ்யங்களை போதை செய்வீராக. தொடர்ந்து ஆசித்தார் அந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த கர்த்தர், வருகிற புது ஆண்டிலே நீங்கள் பழைய ஆசீர்வாதத்துக்கென்று செய்திருக்கிற அதை காட்டும் பல மடங்கள் கொடுக்க போவதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் புது வருஷத்தில் ஆராதிக்க உதவி செய்யும். அந்த ஆராதனை முழுவதும் இப்பொழுது கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. ஹல்லேலூயா.